வருக வருக என வரவேற்கிறோம். தேங்க்யூ டீம்ஸ். எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் எஸ்ஆர் சம்பங்கி அவர்களை எங்களுக்கு அனைத்து பரிசுகளும் நமது அன்பு அண்ணன் சிவிகே சிவகிரி தொழிலாளர் எஸ்ஆர் சம்பங்கி அவர்களை வருக வருக என லிங்கம்பாய் சார்பாக வரவேற்கிறோம். ஏப்பனப்பள்ளி தொகுதி எம்எல்ஏ கேண்டிடேட் எஸ்ஆர் சம்பங்கி அவர்களை லிங்கம்பாய் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். லிங்கம்பாய்ஸ் மற்றும் T10 டோர்னமெண்ட்டுக்கு எல்லா போய் சார்பாக அவர்களுக்கு லிங்கம்பாய் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கப்பூர்ல வந்து நான் சிங்கப்பூர் ஓட்டு போடுறேன். சிங்கப்பூர் விஜய் தான் ஓட்டு போட்டு சிங்கப்பூர் தம்பி. ஆமா ஓட்டு பார்க்கணும். அனைத்து பரிசுகளையும் வாரி வழங்கிய டிவிகே கட்சி எம்எல்ஏ கேண்டிடேட் அன்பு அண்ணன் எஸ்ஆர் சம்பங்கி அவர்களை அனைத்து பரிசுகளையும் வாரி வழங்கிய அன்பு அண்ணன் எஸ்ஆர் சம்பங்கி அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் லிங்கம்பாய் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். Second semi-final match in the tournament match between GT versus Punjab Kings. So GT டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச்க்கு வந்து 10 ஓவர் ஃபர்ஸ்ட் 3 ஓவர் காமன் பவர் பிளே 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பேட்டிலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் சரவணன். ஃபர்ஸ்ட் ஓவர் அப்போட பவுலிங்கில் நவீன். இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் ஃபிளிப் பண்ணி விட்டுருக்காரு ஸ்பைலெக்கில். நல்லா சப்டீப்பில் இருந்தாலும் 2 ரன்ஸுங்க. செகண்ட் வச்சிருக்கான் ட்ரை லெக்கில் போட்டு வந்துருக்கு. ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணலன்னா பவுண்டரி தான். பவுண்டரி லக்கி பவுண்டரி தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பவுண்டரி பேக் ஃபுட் புல் பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரி ராஜேஷோட பேக்லேருந்து ஃபுல் டாஸ் ஜஸ்ட் லிஃப்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு. டிஸ்டன்ஸ் போகல. நல்ல டேக் அண்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. பவுண்டரி ஒரு விக்கெட் லூஸ் பண்ணுறாரு ராஜேஷ். நல்ல கம்பேக் போலிட்டு இருந்து சொன்னால் ஷூ வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். ஒரு ஃபுல் ஷாட் கிளியர் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் பால் 6 ஆகாது இருக்காரு. விக்கெட் ப்ரெஷர் அப்படி குறைச்சிட்டாருங்க. திரும்ப பார்க்குமே போட்டிருக்காரு. லெக்கில் போட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஃபுல்லாக ஸ்கோர் 17 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணாலும் நல்லா ஸ்டார்ட் பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட இருந்து. நியூ பாலர் வரதன் பவுலிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் பால் பேட்டில் மட்டும் உள்ள போட்டுருக்கு. ஒரு குயிக் சிங்கிள். சரவணன் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் பைடா போட்டிருக்கார். நல்லா இருக்கார். நல்ல டிஃபென்ஸ். ஒரு சிங்கிள் அகைன். கீப்பருக்கு 1 பிட்ச் தான் கேரி ஆச்சு. நாட் அவுட். டாட் பால். ஷார்ட் டிஸ்டன்ஸ் போல நினைக்கிறேன். ஹைட்டு போயிருக்கு.
டிஸ்டன்ஸ் போகல. நல்லா ஸ்டாப் டீப்ல கமலேஷ். இங்க ஈஸி 2 ரன், சாரி சிங்கிள் போட்டிங்க. ஷார்ட் பால் பாடி லைன்ல, டாட் பால் அகைன். லெட் கட் சிங்கிள். ஒரு கமலேஷ் வந்திருக்காரு பவுலிங்ல. காம்படிஷன் ஃபர்ஸ்ட் பால் நோ பால் கொடுத்துருக்காரு. ஒரு செக்ஷன் நோ பால் கொடுத்துருக்காரு. ஒரு சேஞ்ச் பண்ணோம். ஸ்கோர் 23 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கமலேஷ் வந்திருக்காரு பவுல், சாரி சீரு வந்திருக்காரு பவுலிங் ஹேண்ட்ல. மிட் ஆஃப்ல ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் அக்ராஸ் தான் எடுத்துறையா போயிருக்கு. டிப் ஸ்கொயர் லெக்ல நல்லா ஸ்டாப், ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஒரு கவர் ஷாட் நல்லா ஸ்டாப் ஆங்க. சூர்யா பேக் டு பேக் சிங்கிள்ஸ். ஃபோர்த் ஒன் பேட்ல நிக்கிறது யாஸ் விக்கெட்டிங்க. முக்கியமான செகண்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க பஞ்சாப் கிங்ஸ். நியூ பேட்ஸ்மேன் பிரதாப் வந்திருக்காரு. லெக் பைஸ் ஒரு சிங்கிள். வீலர் பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் ரன் எடுக்கல, அதன் காரணமா 2 ரன்ஸ்ங்க. பாடி லைன்ல ஷார்ட் பால் புஷ் பண்ணி விட்டுருக்காரு ஸ்கொயர் லெக்ல. நல்லா ஸ்டாப் பேக் டு பேக் சிங்கிள். ஸ்கோர் 27, 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க பஞ்சாப். நியூ பாலர் சூர்யா வந்திருக்காரு பவுலிங்ல. நல்லா இருக்கார் சான்ஸ் இருக்கு. டாட் பால் நல்லா ஸ்டப் கீப்பர் இருந்து. செகண்ட் ஒன் ஷார்ட் ஸ்டார்ட்ல இருந்தப்போ வந்து டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் போல லைன்ல நல்லா டேக் அண்ட் தெளிவாக எடுத்திருக்காரு. தேர்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க பஞ்சாப் கிங்ஸ். நியூ பேட்ஸ்மேன் ஹரி ஸ்டெம்பில் போட்டிருக்கோம். பாயிண்ட்ல ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்சி கண்ட்ரா தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்லா யாருக்கார் லாங் ஆஃப்ல தரியா போயிருக்கு. மிஸ்டேக் பண்ணல, ஒரு சிங்கிள் அகைன். நெக்ஸ்ட் ஒன் ஃபிளிக். விக்கெட்ல டீப்ல தான் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. அதான் காரணமா இங்க ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் ஃபுல்லா போயிட்டார் வெளியே. பாலா ஃபர்ஸ்ட் டைம்ல எடுக்கல. இங்க சிங்கிள். 4 இருக்கு. ஸ்கோர் 37 ரன் வந்திருக்கு. சிங்கிள்ங்க. பவுலிங் அகைன் சீரு வந்திருக்காரு. ஃபிளாட்டா கேப்ல விழுந்திருக்கு. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் தரியா பவுண்டரியா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி சரவணோட பேட்ல இருந்து. தேர்ட் ஒன் ஒரு புல் ஷாட் டிஸ்டன்ஸ் போகல. கேட்ச் கேரி ஆகல. மிட் விக்கெட்ல ஒரு சிங்கிள். குயிக் ஆர்டர் போட்டுருக்காரு. டாட் பால். நல்ல கட் ஷாட். ஃபர்ஸ்ட் டைம் ரெடில டீப்ல அதன் காரணமா 2 ரன்ஸ். ஷார்ட் இந்த மாதிரியும் இண்டிகேட்லாம் போயிருக்கு. தெரியா சிங்கிள். இதற்கு ஸ்கோர் 41 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க பஞ்சாப். நியூ பாலர் பவுலிங்ல ஒரு அவுட் சைட் ஏஜ் ஸ்லிப்ல ஒரு சிங்கிள். நியூ பவுலர்ல மாற்றி சொல்லிட்டேன். நவீன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பவுலர். செகண்ட் பண்ணிட்டா லெக் வைஸ் அதுக்கான சான்ஸ் இல்லை. ஷார்ட் டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். எஸ் கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் 6 இந்த மேட்ச்ல சரவணனோட பேட்ல இருந்து 5th ஓவர்ல கொண்டு வந்திருக்காங்க பஞ்சாப். ஷார்ட் அகைன் இந்த முறை மிட் விக்கெட்ல எதிர்காத்த அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். எஸ் கிளியர் பண்ணியிருக்காருங்க. அதுலயுமே பேக் டு பேக் 2-6 சரவணனோட பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் நல்ல கட் ஷாட் இந்த முறை பெரும திசையில பவுண்டரி. 2 6 அவர் பவுண்டரி. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பேட்ல லைட்டா நிக்கிறது. ஐயோ ஒன் ஹேண்ட் கேட்ச் எடுத்துட்டாருங்க பேக்ல. ஸோ நல்ல கேட்ச் ஸ்லிப்ல. கவர் பண்ண முடியல. ஆல் ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்துச்சு பின்னாடி. ஸோ 2 6 பவுண்டரி அவருக்கு லூஸ் பண்றாரு சரவணன். முக்கியமான 4th விக்கெட் லூஸ் பண்றாங்க பஞ்சாப் கிங்ஸ். நல்லா கம்பேக் நவீன் இருந்து. இந்த ஸ்கோர் 58 ரன் வந்திருக்கு. 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங் அகைன் சூர்யா வந்திருக்காரு. ஒரு செகண்ட் ஓவர் ஒரு கவர் ஷாட். ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலாம். கண்டிப்பா பவுண்டரி தான். டீப்ல ஃபீல்டர்ஸ் இல்ல. தெரியா பவுண்டரி. ஹரியோட பேட்ல ஃபர்ஸ்ட் பவுண்டரி. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஃபிளிக் பண்ணி விட்டுருக்காரு. மிட் விக்கெட்ல மிஸ் ஃபீல் பேட் பண்ணிருக்காருங்க. நல்லா பேக் ஃபீல்டரும் எடுக்கலங்க. பவுண்டரி. லக்கி பவுண்டரி தான் சொல்லணும். பேக் டு பேக் பவுண்டரி. ஒரு புல் ஷாட் அகைன் அதே டைரக்ஷன்ல தான் போயிருக்கு. இந்த மாதிரி நல்ல ஸ்டார்ட் இருந்தாலும் இங்க நல்ல ரன்னிங் 2 ரன்ஸ். ஃபைட் டெலிவரி நல்ல கம்பேக் பவுண்டரிக்கு அப்புறம் டாட் பால். ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். விக்கெட்ல
தெளிவாக எடுத்துருக்காரு. இல்லை நல்ல டேக்கன், இந்த முறை மிஸ் பண்ணல. 5th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஸ்ட்ரைக் தான் நியூ பேட்ஸ்மேன். விட்டு இருக்காரு. எக்ஸ்ட்ரா கப்ஸ் மேலே ரொம்ப ஹைட்டு போயிருக்கு. தாராளமான டேக்கானுங்க. லைனா ஐயோ பாலை விட்டுட்டாரு லாஸ்ட் டைமில். ஸோ இதுதான் முக்கியமான விக்கெட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பவுண்டரி நினைக்கிறேன். பவுண்டரி. ஷாட் ரொம்ப ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. கேட்சும் கேரி ஆகல டீப்பில். எங்க 2 runs. நெக்ஸ்ட் ஒன் கட் ஷாட். பிக் ஹவுஸில் இருக்காங்க. ஸ்டாப் கிளிக்கிங் ப்ராப்பரான த்ரோ பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வந்து ஓவரில் டாப் ஏஜ் சான்ஸ் ஆர் கேட்ச். யாருமே இல்லை நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணாரு, கேரி ஆகல. எங்க ஈஸி 2 runs புஷ் பண்ணிட்டாங்க. நல்ல ரன் 2 runs. லாஸ்ட் ஒன் கார்டிஸ் படாட் பால் போட்டிருக்காரு. நல்ல ஓவர். ஸ்கோர் 78 வந்திருக்கு. சான்ஸ் ஃபார் கேப்ல வந்திருக்கு. எடுக்கல. டீப்ல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்க 2 runs கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க. இந்த பால் 3 run. நல்லா ரன்னிங். ஒரு கட் ஷாட் அகைன் அதே டைரக்ஷன்ல. இந்த முறையும் ஸ்டாப் பண்ணல. ஆல் ஃபீல்ட் ஃபாஸ்டா இருக்கு. அந்த இடத்துல பவுண்டரி போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் பவுலர் சேஞ்ச் பண்ணாங்க. பவுலிங் எல்லாம் கணேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள், செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல போயிருக்கு. சான்ஸ் ஆர் பவுண்டரி பார்க்கலாம். நல்லா ஃபெடி டீப்ல தடுத்து விட்டுருக்காரு நவீன். ஈஸி 2 runs. ஸோ 9 ஓவருக்கு ஸ்கோர் 91 வந்திருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். ஸோ டார்கெட் தீர்மானிக்கும் கடைசி ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஸ்டம்பில் பால்ல டாட் பால். செகண்ட் ஒன் ஒரு புல் ஷாட். பேட்டை ஃபுல்லாக அவுட்டாருங்க. ஒரு பெரிய 6 hours கோயிலுக்குல சின்னோட பேட்லேருந்து. தேர்ட் ஒன் ஷார்ட். இந்த முறை லாங் ஆஃப்ல ஹைட்டு போய் டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். தெளிவாக எடுத்துருக்காரு. நல்ல டேக்கன், நல்ல கம் பேக் பவுண்டரிக்கு அப்புறம் 6 கவருக்கு லூஸ் போறாச்சுன்னா. இட்ஸ் ஒன் வேர் வந்திருக்கா ஸ்ட்ரைக்கில். ஃபோர்த் ஒன் போய் ட்ராக் விட்டு வெளியே போட்டிருக்காரு. மொபைல் நினைக்கிறேன். சிறப்பாக வீசப்பட்ட பந்து. மொபைல் +1. நியூ பேட்ஸ்மேன் பிரபு ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விட்டுருந்தா ஸ்டம்பில் போட்டிருக்கோம். ஷார்ட் ஃபைன் டேக்கில் நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். இங்கே ஒரு சாகரசன் நினைக்கிறேன். எஸ் வச்சு தான் ஓடி இருக்காங்க. 1+1 விக்கெட். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விட்டுருந்தா ஓயிடு. அதையுமே தேடி ஆடி இருக்கும். ஓய்யோ எங்கேயோ போயிடுச்சுங்க. பால் தான் கடைசி பால். கடைசி ஓவரில் மட்டும் 2 6 வந்திருக்கு. ஐயோ இந்த மாதிரி வைடா போட்டாரு. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்கு இந்த ஓவர். ஷாட். கடைசி பாலையும் 6-ஆ மாத்திட்டாருங்க. பெரிய 6 அடிச்சு 2 6 லாங்கான 6 பிரகோட ஒரு சின்ன கேமராவில் ப்ளே பண்ணிட்டு போறாரு. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 114 ரன் ஆடணும். ஜிடி சேசிங் கண்டிப்பாக தரமாக இருக்கும். ஸ்ட்ரைக்கில் கமலேஷ் இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் சிறு, பவுலிங்கில் பிரபு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் பேஸ் நல்லா இருக்கா. ஸ்டார்ட் டாட் பால். செகண்ட் ஒன் க்ளோஸ் பால். டாட் பால் ஆகி. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். ஃபுல் பேஸ்ல கீப்பர் எடுக்கலாம். யாருமே இல்லை. பவுண்டரி. ஒயிட் பேஸ் பவுண்டரி. பாலை படம் மஞ்சிட்டு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வைட் இல்லை. பேட்ஸ்மேனோட பேட்டில் பட்டிருக்கு.
ஃபர்ஸ்ட் பவுண்டரி கமலேஷோட பேட்லேருந்து 1ல் 115 டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் பார்க்கலாம். டாட் பால் லாஸ்ட் 2 ஃபுல் ஃபேஸில் ஒரு வைடு டாட் பால் ஒரு வைடு லாஸ்ட் 2 ஸ்டாப் டவுன். சரி நான் இல்லை ஒரு நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வெளியே வந்துட்டாரு. கால் பண்ணி அடித்தாலுமே ரீச் ஆகிட்டாருங்க. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவரில் போனார். எதிர்பார்த்த பந்து வரல. கடைசி பால் சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 7 ரன் வந்திருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணல. நல்லா கட் ஷாட். ஐயோ கேட்ச் கேரி ஆச்சு. ஆல்மோஸ்ட் விட்டுருக்காரு. டீப்பில் பவுண்டரியும் போயிருக்கு. ஒரு அந்த போலிங்கல்ல செகண்ட் ஒன் பாட்டில் நிற்கிறது. கீப்பர் விட்டுருக்காரு. முக்கியமான கேட்சா விட்டுருக்காருங்க. தேர்ட் ஒன் ஷார்ட் வெரி கேரில் போயிருக்கு. பெரிய ஓப்பனாக ஃபீல்டரே இல்லை. அதன் காரணம் பவுண்டரி. 3வது பவுண்டரி வந்திருக்கு கமலேஷோட பேட்லேருந்து. விக்கெட் டெலிவரி நல்ல கம்பேக் வைல்ட் இல்லை ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட். இந்த மாதிரியான மீட்டிங் கேர் தான் போயிருக்கு. டீப் ப்ரொஃபைல் இருந்தவங்க வச்சிருக்காங்க. நல்லா ஸ்டாப். ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஜஸ்ட் டிப் தான் பண்ணிட்டு இருக்காரு. டிஸ்டன்ஸ் போகல. சான்ஸ் கேட்ச் பார்க்கலாம். டீப் எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல போயிருக்கு. நல்லா ஃபீலிங் டீப்ல வேலு 2 ரன் கட் பண்ணி கொடுத்துருக்காருங்க. 2 ரன்ஸுங்க. 2 பாப்ளே ஸ்கோர் 17 ரன் வந்திருக்கு. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. ஜிடி ஒரு நியூ பவுலர் பவுலிங்ல ராஜேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் லாஃப்டட் ஒன் லாங் ஆன்ல போயிருக்கு. கேரி ஆகல. நல்லா ஸ்டாப் டீப்ல. இங்க ஒரு சிங்கிள். இன்னும் ரிமைனிங் இருக்க 8 ஓவருக்கு 106 ரன் ஸ்கோர் பண்ணணும். ஓவருக்கு குறையாம 20 ரன் ஆடணும். செகண்ட் ஒன் ஒரு அவுட் சைட் ஏஜ் லாஸ்டா ஒரு குயிக் சிங்கிள் ஷாட்டுங்க. லாங் ஆஃப் தலைக்கு மேலே போயிருக்கு. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ்ல பவுண்டரி கமலேஷோட பேட்லேருந்து. 2வது பவுண்டரி நல்ல ஏர்க்கர். நல்ல கம்பேக். ஃபீலர் அங்கே ஃபர்ஸ்ட் டைம்ல ஸ்டாப் பண்ணல. சிங்கிள் இங்கே. ஸோ கடைசி பவர் பிளேயர் ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் தான் போயிருக்கு. உபயோகிச்சுட்டு இருக்கும் போது இந்த முறையும் எக்ஸ்ட்ரா காஸ்க்கு மேலே தான் போயிருக்கு. எஸ் பவுண்டரிங்க. பேக் டு பேக் பவுண்டரி. இந்த முறை ஹெச்சோட பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி. லாஸ்ட் ஒன் ஷாட். நல்லா ஸ்வீப்பு. கரெக்டாக பிக் பண்ணார் பாட்டை. கிளியர் பண்ணியிருக்காரு. பவுண்டரிக்கு அப்புறம் 6 ரன் குயிக். அப்புறம் கடைசி 2 பால் ஹெச்சோட பேட்லேருந்து தேவையான 6 ரன். ஸ்கோர் 34. ரிமைனிங் இருக்க 7 ஓவருக்கு 80 ரன் தேவை. சின்ன வந்துருக்காரு பவுலிங் எல்லாம். ஃபர்ஸ்ட் பால் ஒரு கவர் ஷாட் தெரியா போயிருக்கு. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் வீட்டு தேடி இருக்காரு. நல்லா ஸ்டாப் அங்க இருந்தாலும் ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்விட்ச் இட் அகைன் கேப்ல. ஐயோ ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணல. பால் ரொம்ப டர்ன் ஆயிடுச்சு. கரெக்டாக கெஸ் பண்ணல. பவுண்டரி. சாரி ஃபுல்டா சொல்லிடிங் ஏஜ் மாதிரி போட்டிருக்கு. எடுத்தா முக்கியமான விக்கெட்டா இருக்கும். கேரி ஆகல. நோ மேன்ஸ் லேண்ட். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்விட்ச் இட் கண்ட்ரை டாட் பால். பார்த்தீங்கன்னா பவுலிங் ரெஸ்ட்ரிக்ஷனாக நோ பால் கொடுத்துருக்காங்க. பவுலரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ சரவணன் நியூ பவுலர். இந்த பால் ஃப்ரீட் டாப் ஏஜ் எடுத்தாலும் கண்டிப்பாக ஃப்ரீட் கண்டிப்பாக ஆகும். ஒரு சிங்கிள் நல்லா கேட்ச் கீப் பண்ணுறது. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்விட்ச் இட்னால பேட்டில் ஒரு தேர்ட் ஒன் ஃபீல்டரி இல்லை 1 பவுன்ஸ் பவுண்டரி. 1 பவுண்டரி சிரோட பேட்டில். ஒரு 4 ஓவருக்கு ஸ்கோர் 48 ரன் வந்திருக்கு. பவுலிங் அகைன் நந்தா வந்திருக்காரு. நல்லா கட் ஷாட். பால் நல்லாவே டைமிங் இருந்துச்சு. கிளியர் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். 1 பவுன்ஸில் பவுண்டரிங்க. 1 மோர் பவுண்டரி கமலேஷோட பேட்லேருந்து. செகண்ட் ஒன் வீட்டு இருந்தா ஸ்டம்பில் போட்டிருக்கு. டாப் ஏஜ் மாதிரி போட்டிருக்கு. கேட்ச் கேரி ஆகல. நல்லா ஃபிளிக்கு. ஃபைன் லெக்ல ரொம்ப ஹைட்டு போயிருக்கு. அங்கே ஃபீல்டரே இல்லைங்க. 1 கிளியராக ஆயிருக்கு. பவுண்டரிக்கு அப்புறம் 6 சார். ஸ்விட்ச் ஹிட் இந்த மாதிரி கேப்லாம் போயிருக்கு. 1 மோர் பவுண்டரி. இந்த ஊரில் 2 பவுண்டரி 6 எக்ஸ்பென்சராக மாற்றிட்டு இருக்காரு சிரு. நல்ல பேட்டிங். நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட் இந்த முறை. சரி நம்ம மீட் இல்லை. ப்ரிப்பேர் சான்ஸ் டாட் பால். கால்குள்ள பூந்து வந்திருக்கு. டாட் பால் அகைன். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 63 ரன் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் விக்கெட் லூஸ் பண்ணலாம். நல்லா பார்ட்னர்ஷிப். ரிமைனிஙங் இருக்கு 5 ஓவருக்கு 51 தான் தேவை. ஸோ ஓவருக்கு 10 ரன் தான் தேவை கரெக்டாக. அப்புறம் வந்துருக்கார் பவுலிங்கரில். நல்ல கட் ஷாட்ஸ். சவைடாக இருக்கார் டீப்பில்.
சின்ன மிஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுக்கல இங்க 2 ரன்ஸ். செகண்ட் ஒன். ஓய்யோ நல்ல காம்பேக்ட் டாட் பால். ஒரு ஃபுல் ஷாட் சரியா போயிருக்கு டிபி விக்கெட்ல. சிங்கிள் ஸ்கூப் ஷாட் ட்ரை ஒரு லீடிங் ஜோய் யோ ஃபீல்டருக்கு கேரி ஆகலங்க. லக்கி பவுண்டரி தான் சொல்லணும் சிரோட பேட்ல இருந்து. ஒரு ஃபிளிக் ஷாட் நோ லெக் ஷாட் மாதிரி டீப்ல ஃபீல்டர் இருக்காரு. நல்லா ஃபீல்டிங் தத்தாரு. இங்க கடைசி சிங்கிள் லாஸ்ட் இந்த ஓவர்ல ஃபுல் டாஸ் ஷாட் ஃபைல் ஆகி தலைக்கு மேல ஒரு பவுண்டரி. ஒரு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 75 வந்திருக்கு. இப்போ வரைக்கும் விக்கெட் லூஸ் பண்ணல. ரிவன் இருக்க 4 ஓவருக்கு 39 ரன் தான் தேவை. அதாவது ஓவருக்கு 10 ரன் தான் தேவை. ஸோ இதுக்கப்புறம் வந்து மேட்சா எப்படி கொண்டு போகிறான்னு பார்க்கலாம். வேல் வந்திருக்காரு பவுலிங் ஹேண்டில். ஃபர்ஸ்ட் பால் ஷாட் அந்த பக்கமே கைட் பண்ணிட்டாருங்க. ஃபைன் லெக்ல ஒரு பெரிய சிக்ஸர் சிரோட பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸர். ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸர் மாத்திருக்காரு. செகண்ட் ஒன் நல்ல ஷாட். அதே ஷாட் ரீப்ளே ஷாட் மாதிரி இருந்தது. அதே டைரக்ஷன்ல இந்த மாதிரி காம்படிஷன் நாங்க நோ பால் சிக்னல். பாலே போட மஞ்சிட்டு வந்திருக்குங்க. அகைன் அதே பந்து இந்த முறை 1 பவுன்ஸ்ல பவுண்டரிங்க. ஒரு 6 2 பவுண்டரி எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்கு இந்த ஓவர். ஷாட்டே இந்த முறை கவஸ்க்கு மேல பெரிய ஓப்பானுங்க. 3 பவுண்டரி ஒரு 6 எக்ஸ்பென்சிவா கொண்டு போயிட்டு இருக்காரு சிரு. ஸோ இந்த பவுண்டரியோட இந்த டோர்னமெண்ட்ல 2வது இண்டிவிஜுவல் 50 பதிவு பண்றாரு சிரு. தரமான பேட்டிங் ரெஸ்பான்சிபிள் நாக்னே சொல்லலாம். போட்ட நாக் 16 பால் ஃபேஸ் பண்ணி 51 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இண்டிவிஜுவலா சிரு. லீக் மேட்ச்ல ஒரு 100 பார்த்தோம். நல்லா கட் ஷாட் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலன்னா பவுண்டரி தான். பால் டிராவல் ஆகல அந்த அளவுக்கு. டீப்ல பவுண்டரியா போயிடுச்சுங்க. ஸோ 4 பவுண்டரி ஒரு 6ன்னு இன்னும் ஸ்டாப் பண்ணல. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் 6 அதுக்கப்புறம் 4 பவுண்டரிங்க. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் பேட்டர் நிற்கிறது கீப்பர் எடுக்கல. 1 மோர் பவுண்டரி. ஒரு பெரிய ஓவருங்க. 5 பவுண்டரி ஒரு 6ன்னு ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிருக்கு இந்த ஓவர். 26 ரன் வந்துருக்கு இந்த ஓவர் மட்டும். ஸோ 7 ஓவருக்கு ஸ்கோர் 101 ரன் வந்திருக்கு. ரிமைனிங் இருக்க 18க்கு 13 ரன் தான் ஆடணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய டார்கெட்டை 7 ஓவர்லேயும் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. இன்னும் 13 ரன் தான் தேவை. பாலில் விட கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணணும். 7 ரன் வந்துருக்க பவுலிங்கில். ஷார்ட் பால் ஒரு ஃபுல் ஷாட். அங்கே ஃபீல்டரே இல்லை. இந்த முறை கமலேஷோட பேட்லேருந்து பவுண்டரி. விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கமலேஷ் சிரு. நல்ல பேட்டிங். ஒரு லேட் கேட்ச் கைக்கு ஒரு ரனுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால் நல்ல டிஃபென்ஸ். கால் ஃபார் 2 புஷ் பண்ணிட்டாங்க. 2 ரன்ஸ். ஸோ இன்னும் 7 ரன் தான் ஆடணும். சான்ஸ் ஒரு கேட்ச் பார்க்கலாம். வெயிலர் வந்தாலுமே ஒரு தடுக்க முடியாதோ தடுத்து விட்டுருக்காரு பால் டீப்ல. நல்லா ஃபீல்டிங் டீப்ல. இங்கே 2 ரன்ஸ். 5 more to win. வினிங் ஷாட் ஆரம்பமாக தரோன்னு பார்க்கலாம். கமலேஷ் ஸ்விட்ச் இருக்கான். ட்ரை டாட் பால். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் 100 பாலா போட்டிருக்காரு. எஸ் விக்கெட்டிங்க. பேட்டில் நிற்கிறது. பேட்ஸ்மேன் நடந்து போயிட்டாரு. ஒரு 4 ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கமலேஷ்டா இருந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நல்ல பேட்டிங் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. 8 ஓவருக்கு ஸ்கோர் 109. இன்னும் 5 ரன் தான் ஆடணும். ஷாட்டுங்க கவஸ்க்கு மேலே கேப்பாக கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறாரு. பாலுக்கு ஏற்ற ஷாட்ஸ் ஆடுறாரு சிரு. வினிங் ஷாட் பவுண்டரின்னு பார்க்கலாம். எஸ் வினிங் ஷாட் பவுண்டரியோட இந்த மேட்சை ஜிடி வின் பண்ணுறாங்க. ஸோ கடைசி வரை முடிச்சு கொடுத்துருக்காரு. நல்ல பேட்டிங் சிருக்கிட்ட இருந்து. செகண்ட் இப்போ ஃபைனல் போகிறாங்க.